இயக்குனர் சுந்தர் சி இயக்கிய மதகஜ ராஜா திரைப்படத்தோட ப்ரீ ரிலீஸின் போது வந்த விஷாலை பார்த்ததும் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. விஷாலோட கைகள் நடுங்கி அவரால் பேச முடியாமல் இருந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வரும் நிலையில விஷாலுக்கு நடந்த விபத்து குறித்து சுந்தர் சி அந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறாரு. 2012ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மதகஜ ராஜா திரைப்படம் 2013ஆம் ஆண்டு திரைக்கு வர இருந்துச்சு. ஆனா சில பிரச்சனைகளால அந்த படம் வெளியாவது சிக்கலாகிருச்சு. இந்த திரைப்படத்தை இயக்குனர் சுந்தர் சி தான் இயக்கியிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஷால், வரலட்சுமி சரத்குமார், சந்தானம், அஞ்சலி போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் 12 வருடங்களுக்கு பிறகு வரும் 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திரைக்கு வர இருக்குது. இந்த நிலையில இந்த திரைப்படத்திற்கான பிரஸ் மீட் சென்னையில நடைபெற்றுச்சு. அப்போ சுந்தர் சி, விஷால், விஜய் ஆண்டனி, குஷ்பு உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ விஷால் பேசும்போது அவருடைய கைகள் நடுங்கி அவரால் பேச முடியாமல் குரல் தளதளித்துச்சு. அதை பார்த்ததும் பதறிப்போன விஜய் ஆண்டனி உட்பட சிலர் விஷாலை அங்கிருந்த சீட்டில் அமர வச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்தில் தான் அமர்ந்திருந்தாரு. இதுவரைக்கும் எல்லா இடங்களிலும் கம்பீரமாக நானும் மதுரக்காரன் தாண்டா அப்படின்னு சுற்றி கொண்டிருக்கும் விஷால் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரே அப்படிங்கிறது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கு. அதனால் விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற டாபிக் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அதே நேரத்தில் நேற்று விஷால் பற்றி சுந்தர் சி பேசியதும் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது இந்த திரைப்படத்தை நான் இத்தனை வருடங்கள் கழித்து மீண்டும் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ததற்கு முக்கிய காரணமே விஷால் தான். இந்த படத்திற்காக என்னை விட அதிகமா உழைத்தது விஷால் தான். சும்மாவே விஷாலிடம் இந்த கேரக்டர் வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அவருடைய முழு உழைப்பையும் போட்டு விடுவார். நான் இந்த திரைப்படத்துல கடைசி ஷாட்ல 6 பேக் வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதற்காக அவர் ஒரு வருடத்திற்கு சாப்பாடு எடுக்கல, முழுக்க தண்ணீர் மட்டும்தான் குடிச்சாரு. அதே போல கடைசி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அவர் தலைகீழாக குதிச்சாரு. அப்போ தலை நேராக தரையில் அடித்து விட்டது. அப்போ கழுத்து பக்கத்துல இருந்து டக் அப்படிங்கிற சத்தம் வந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ என்று பதறி போய் நாங்கள் பக்கத்தில் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அங்க எல்லா செக்கப்பும் பார்த்துட்டு அவருக்கு அடிபட்ட மாதிரி வேற யாருக்காவது அடிபட்டு இருந்தால் நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கும். இவர் இத்தனை நாட்களாக உடம்பை ஃபிட்டாக உடற்பயிற்சி செய்து வந்ததால் தான் இவருக்கு பாதிப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு கூறியிருக்கிறாரு. உடல் மெலிஞ்சு கை நடுங்கியபடி பேசியதை பார்த்ததும் ரசிகர்கள் பதறிப்போய் இருக்கும் நிலையில அவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கூட இந்த படத்தோட பிரஸ் மீட்டிங்காக வந்திருக்கிறார். அவருக்கு காய்ச்சல் காரணமாகத்தான் குளிர் இருந்துச்சு அப்படின்னு படக்குழுவும் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின டிடியும் அவருக்கு வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து விஷால் பத்தின அறிக்கை ஒன்றும் வெளியாகி இருக்குது. அதுல விஷாலுக்கு வைரல் ஃபீவர் தான், அவர் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் அப்படின்னு எழுதப்படுது. அதனால ரசிகர்களும் விஷால் சீக்கிரமாக குணமாகி வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க.